ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்திற்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை கேட்பதற்கு தேவன் ஆவலுள்ளவராக இருக்கிறார். நானும் கூட உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க எங்கள் குழுவோடு கூட நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். எங்கள் குழுவில் உள்ள ஒவ்வொரு நபரும் இந்த நாளுக்கென்று இந்த நேரத்திற்கென்று தாகத்தோடும் அர்ப்பணிப்போடு கூட வந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள். நீங்களும் இதில் இணைந்து கொண்டிருப்பது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. துவக்க நேரத்திலேயே நீங்கள் உங்களுக்கு அறிமுகமான உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் அழைக்க வேண்டுமோ அவர்களையும் அழைத்து இந்த இணைப்பிலே சேர்ந்து ஜெபிக்க துவங்குங்கள். ஆண்டவர் நல்லவர். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அடுத்த தலைமுறைக்கான இந்த ஜெபத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் பாரத்தோடும் கண்ணீரோடும் உம்மை நோக்கி ஏறெடுக்கிற இந்த ஜெபங்களுக்கு எங்கள் ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுப்பீராக. ஜெபத்தை கேட்கிறவரே, விண்ணப்பங்களை கேட்கிறவரே, கண்ணீரை காண்கிறவரே, எங்கள் தலைமுறைகளின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்க போகிறதற்காய் நன்றி. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் இல்லாமல் இந்த ஜெப நேரத்தை எங்களால் நடத்த முடியாதப்பா. We need your presence, oh God. உம்முடைய பிரசன்னத்தை வருந்தி நாங்கள் வரவேற்று நாங்கள் ஜெபம் செய்கிறோம். சிரம் தாழ்த்தி உம்மை வரவேற்கிறோம். எங்கள் எல்லாரையும் உடைய தூய இரத்தத்தினாலே கழுவீராக. ஆண்டவருடைய புண்ணிய இரத்தம் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, இந்த நாள் இந்த ஜெபத்தை பொறுப்பெடுத்து நடத்துங்க. இணைப்பில் இணைந்திருக்கிற அத்தனை பேர் மேலும் உடைய கிருபையின் ஆவி ஊற்றப்படுவதாக என்று சொல்லி உடைய அடியாள் ஜெபம் பண்ணுகிறேன். எல்லா துதிக்கன மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறேன்ப்பா. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து ஒரு பாடலை பாடி இந்த ஜெபத்தை துவங்க போகிறோம். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் இருக்கிற இடத்துல ஒருவேளை உங்களுக்கு வசதிகள் இருக்குமென்றால் நல்லா கைத்தட்டி சந்தோஷமாக எங்களோடு கூட இணைந்து தேவனை துதிக்கும்படி கேட்கிறேன். ஜெப நேரத்தில் ஊக்கமாய் கரங்களை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்க வேண்டும், சத்தங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் அலுவலகத்திலோ வேறு எந்த இடத்திலிருந்தோ ஜெபத்தில் கலந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த இடத்தில் நீங்கள் சத்தங்கள் உயர்த்த வேண்டாம். ஆனால் வீடுகளிலிருந்து ஜெபிப்பீர்கள் என்றால் உங்கள் சத்தங்களை உயர்த்தி நீங்களும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தேவன் தேசத்திலே பெரிய மாற்றங்களையும் வாலிபர்கள் மத்தியில் பெரிய எழுப்புதலையும் கொண்டு வரப்போகிறார். நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்த தேவன், புதிய நாளை காண கொடுத்த தேவனுக்கு நன்றி உள்ளத்தோடு என்னோடு இணைந்து இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை நான் பாடுவோமா? ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆமாண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியில் உம்மை ஆராதிக்க, உண்மையோடு கூட உம்மை ஆராதிக்க, மன நிறைவோடு கூட உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்களில் அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றியும் துதிகளையும் எடுக்கலாமா? வாயை திறந்து ஹல்லேலூயா, வாயை திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா சத்தங்களும் உயரட்டும். உங்கள் உதடுகளிலிருந்து துதியின் சத்தம் எழும்பட்டும். இங்கே இருக்கிற ஜெப வீரர்கள் எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இணைப்பில் இணைந்திருக்கிற ஜெப வீரர்கள் எல்லாரும் வாயை திறந்து, சர்வ வல்லவரே, ராஜாதி ராஜாவே, கத்தாதி கர்த்தரே, மகிமையின் தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரர், அண்ட சராசரங்களை படைத்தவர், சேனைகளின் கர்த்தர், மகிமையின் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆவியானுடைய ஆளுகை இந்த இடம் முழுவதையும் நிரப்புவதாக. தூரத்திலும் சமீபத்திலும், தங்கள் வீடுகளிலும் வித்தியாசமான இடங்களிலும் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்தில் இதே தேவ மகிமை, தேவ பிரசன்னம் அவர்களை நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஐயா, உங்களுக்கு நன்றிப்பா. ஆண்டவரே, எல்லாருக்குள்ளாய் ஒரு மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்க. எல்லாருக்குள்ளாய் ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க. எல்லாருக்குள்ளாயும் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா, உங்களுக்கு நன்றி. கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு துதிகளையும் கனத்தையும் ஏறெடுக்கிறோம் ராஜா இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தில் தன் இருதயத்திற்கு ஏற்ற மனிதர்களை தேடுகிறார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என்று சொன்னவர், எனக்கு சித்தமானதையெல்லாம் அவன் செய்வான் என்று அவரை கொடுத்த ஒரு வார்த்தையும் சொல்லுகிறார். ஆண்டவருடைய இருதயம் தனக்கு அர்ப்பணித்தவர்களை தேடுகிறது. அன்றைக்கு தெபோராள் சொன்னாள், ஜனத்தில் தங்களை ஒப்பு கொடுத்த அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது என்று. ஆண்டவர் உங்களை உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறபடினால் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே செய்வார். தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரர்களாய் மாத்திரம் நீங்கள் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கும் கூட ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இது எவ்வளவு அங்கலாய்ப்பின் வார்த்தைகள். இஸ்ரவேலின் பிரபுக்களை தேடினார், ஒருவரும் வரவில்லை. தீர்க்கதரிசிகளை தேடினார், எவரும் வரவில்லை. ஆசாரியர்களை தேடினார், எவரும் வரவில்லை. நான் திறப்பிலே நிற்கிறவர்களை தேடுகிறேன், ஒருவனையும் காணேன். அப்படி என்றால் ஜெபிக்கிறதற்கு இன்றைக்கு மக்களை காணோம். தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறாரே, ஏன் தெரியுமா? திறப்பிலே நிற்கும்படி. திறப்பிலே நிற்கவும் வசனம் சொல்லுகிறது, சுவரையும் அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். நம்ம என்ன தெரியுமா செய்ய போகிறோம்? திறப்பிலே நிற்பது மட்டுமல்லாமல் சுவரை அடைக்கப் போகிறோம். ஒரு பட்டணத்தை ஒருவர் பிடிக்க வரும்பொழுது சுற்றிலும் மதிலிடிக்கும் எந்திரங்களை வைப்பார்கள். அந்த மதிலிடிக்கும் எந்திரங்கள் வந்து பட்டணத்தை சுற்றில் இருக்கிற மதில்களை இடிக்கும் பொழுது எந்த இடத்தில் பலவீனமாய் அந்த மதில் சுவர் இருக்கிறதோ அந்த இடத்தில் இடிப்பார்களாம். எந்த இடத்தில் லேசான விரிசல் இருக்கிறதோ அந்த இடத்தில் இடிப்பார்கள். ஆகவே தான் எதிரி வருகிறான் என்று தெரிந்தவுடன் மதில் சுவர்களை பலப்படுத்துவார்கள், அலங்கங்களை மூடுவார்கள். உங்களையும் என்னையும் இந்த சுவரை அடைக்கத்தக்க ஒரு பணிக்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். சத்துரு உள்ளே புகாதபடிக்கு கதவுகளை பூட்டி, வாசல் தாழ்பாள்களை பூட்டி சுவரை அடைக்க கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சேனையை எழுப்ப வேண்டும். இன்றைக்கு நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். இந்த இணைப்பில் நீங்கள் பலர் இணைந்திருக்கிறீர்கள். இது போதாது.
தேவன் இன்னும் நூற்றுக்கணக்கானவர்களை எழுப்ப வேண்டும், ஆயிரக்கணக்கான மக்களை எழுப்ப வேண்டும். இந்த ஜெப அக்கினி தேசம் எங்கும் பரவ வேண்டும். இதற்காய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிற மக்களை ஆண்டவர் எழுப்ப வேண்டும். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எங்கள் அன்பான தகப்பனே, அப்பாமை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா, நாங்கள் எல்லாரும் ஏகோபித்து ஜெபிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இந்த வேளையில் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே திறப்புகளை அடைக்க, சுவரை அடைக்க ஆண்டவரே ஒரு ஜெப சேனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு ஜெப சேனையை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. சோர்ந்து போன சேனைகள் முதலாவது எழும்பட்டும் ஐயா. இந்த வேளையில ஆண்டவரே தளர்ந்த முழங்கால்கள் திடப்படுவதாக அப்பா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா அப்பா, தளர்ந்து போன கரங்கள் திடப்படுவதாகப்பா. எத்தனையோ ஜெப வீரர்கள் இந்த வேளையில சோர்ந்து போயிருக்கிறார்களே, இயேசுவின் நாமத்தினால அவர்கள் எழும்புவார்களாக. சுவரை அடைக்கத்தக்க அந்த சேனை இந்த வேளையில எழுப்பப்படுவதாக. அப்படிப்பட்ட சேனைக்கு உயிர் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. அழைக்கப்பட்ட சேனை இந்த வேளையில அழைக்கப்பட்ட சேனைக்கு நேராய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, ஜெபிக்கிறதுக்கு என்று பிரித்தெடுத்து அழைக்கப்பட்ட ஜெப சேனை இந்த வேளையில அப்படிப்பட்ட ஜெப சேனையின் மேல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் முத்திரையை போட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. முத்திரித்து ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எழுந்தருளுவீராக. இப்படிப்பட்ட ஜெப சேனை ராஜாமக்காரரின் சேனையாய் எழும்பட்டும் ஐயா. ராஜாமங்களில் எழுந்து ஆண்டவரே ஜெபிக்கிற ஜெப சேனைக்கு உயிர் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இப்படிப்பட்ட சேனைக்கு முத்திரித்து ஜெபிக்கிற ராஜா கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா தட்டைகளையும் மாற்றி அப்பா, அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தினாலும் பலத்தினாலும் இடைக்கட்டி, வாழ்க்கையில எப்படிப்பட்ட உபத்திரமும் துன்பமும் இருந்தாலும் கூட ஆண்டவரே கர்த்தருக்காக எழும்புகிற அப்படிப்பட்ட ஜெப சேனை இந்த வேளையில எழும்புவதாக. சுவரை அடைக்கத்தக்க இப்படிப்பட்ட கர்த்தருடைய சேனை எழும்ப போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே எங்களுடைய அடுத்த தலைமுறையின் சேனைக்காய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகள் உமக்கென்று எழும்புவார்களாக. இந்த வேளையில ஒரு எழுப்புதலின் அபிஷேகம், ஒரு ஜெப அபிஷேகம், ஒரு மன்றாட்டின் அபிஷேகம், ஒரு ஷக்கீனா அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொரு மகன் மேல ஊற்றப்படுவதாக, ஒவ்வொரு மகள் மேல ஊற்றப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளையும் இந்த வேளையில ஏவுவீராக. பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உம்பக்கம் இழுக்கப்பட்டு ஒரு ஜெப வீரனாக, ஜெப வீராங்கனையாக மாறுவார்களாக. தானியேலை போல் ஆண்டவரே 3 வேளையும் ஜெபிக்கிற அந்த ஜெப அபிஷேகம் இந்த வேளையில ஊற்றப்படுவதாகப்பா. அப்பா, ஒரு ஜாமக்காரிகளாய், ஒரு ஜாமக்காரனாய் ஒவ்வொரு வாலிபரையும், ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் ஆண்டவரே நீர் எழுப்புவீராக என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் எழும்ப முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை முத்திரித்து ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய ஆண்டவரே பலத்த ஆண்டவரே அப்பா, பலத்த விதமான ஆண்டவரே அபிஷேகத்தினாலும் பாதுகாப்பினாலும் பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக. இந்த வேளையில ஜெப அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளையின் மேல இறங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பிள்ளைகளுடைய அபிஷேகம் ஆண்டவரே வரும் நாட்களில ஒரு சேனையாய், சுவரை அடைக்கத்தக்க சேனையாய், உலகத்தின் பாவங்களின் சுவரை அடைக்கத்தக்க சேனையாய், கர்த்தருக்கு விரோதமான சுவரை அடைக்கத்தக்க சேனையாய், கர்த்தருக்கு எதிரான எல்லா கூட்டங்களையும் எதிர்த்து நிற்கிற சேனைகளாய் மாற போறதற்காக ஒரு பெரிய ஆண்டவரே இட்டர்னல் சேஞ்ச் அப்பா, இட்டர்னல் சேஞ்ச் நீங்க கொண்டு வரதற்காக பரலோக மாற்றம் எங்கள் சேனைக்குள்ள எழுப்பப்படுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் இந்த வேளையில அப்பா ஒரு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய போறதற்காக, ஜெப வீரர்களை உயிர்ப்பிக்க போறதற்காக நன்றி ஆண்டவரே. வரும் நாட்கள்ல எங்கள் கண் காண இப்படிப்பட்ட சேனைகள் எழும்ப போறதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம்ப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுத்ததற்காய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. வரும் நாட்களில கர்த்தர் அப்படிப்பட்ட ஜெப வீரர்களை தேவன் எழுப்ப போகிறார். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயரை நீங்கள் உங்கள் தேசங்கள், உங்கள் பட்டணங்கள், உங்கள் கிராமங்களிலே துவங்கி இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் ஜெபக்குழுவில் இருக்கிற எல்லார் மேலும் தன்னுடைய முத்திரையை போட போகிறார். ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 4 எசேக்கியேல் 9:4
கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவர் என் காதில் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். இந்த வேத பகுதி ஒரு பயங்கரமான நிகழ்வை சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கும் பொழுது பட்டணமெங்கும் வெட்டி போடுங்கள் என்று சொல்வதை போல இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எருசலேமிலே நடந்த காரியம் என்ன நடக்கிறது? முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். இந்த சங்காரம் எதற்காக நடக்கிறது என்றால், அவர்கள் எல்லாரும் தேவனை விட்டு தூரமாய் போனதினால் இந்த சங்காரத்தை துவங்குகிறார். எங்கே துவங்க சொல்லுகிறார்? அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காது கேட்க சொன்னார். துவங்குவது எங்கே? நியாய தீர்ப்பு தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே. எனக்கு அன்பானவர்களே, நாட்களில் அருவருப்புகள் வெளியில் மட்டுமல்ல, ஆலயத்திற்குள்ளும் இருக்கிறது. ஆண்டவரை சேவிக்கிறவர்களின் வாழ்க்கை தூய்மையற்ற வாழ்க்கையாக இருக்கிறது. ஊழியம் செய்கிறவருடைய வாழ்க்கை தூய்மையற்ற வாழ்க்கை. வாலிபர்கள், கன்னிகைகள், சிறு பிள்ளைகள், குழந்தைகள், முதியோர்கள், இந்த வாழ்வு எல்லாம் தூய்மைப்படுத்தப்படவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு கூட்டம் பெருமூச்சு விட்டு அழுகிறது. அந்த சிறு கூட்டம் தான் நீங்களும் நானும். வசனம் 4 சொல்கிறது, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு. ஒரு மொபைல்ல திடீரென்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தேவையற்ற எத்தனையோ காரியங்கள் வருகிறது. அதை பார்க்கும் பொழுது, ஐயோ தேவனே, இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிறதா என்று நம்முடைய இருதயம் கொதிக்கிறது. இதை அப்படியே தேவ சமூகத்திற்கு எடுத்து செல்லும் பொழுது ஒரு பெருமூச்சின் அபிஷேகம், ஒரு கண்ணீரின் அபிஷேகம், ஒரு மன்றாட்டின் அபிஷேகத்தை தேவன் தருவார். இன்றைக்கு உங்கள் மேலும் உங்கள் ஜெபக்குழுவின் மேலும் இப்படி எரேமியா சொன்னார் அல்லவா, என் தலை தண்ணீரும் எங்கள் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாய் இருக்கும் என்று. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தேவன் ஊற்றும்படி இன்றைக்கி நம்ம ஒரு வைராக்கியத்தோடு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அதை செய்யத்தான் போகிறார். அடுத்த சில வாரங்களில் நீங்களே சாட்சி சொல்ல போகிறீர்கள். எங்கள் ஜெபக்குழுவிலே ஜெபத்தை துவங்கினோம், எங்களால் முடிக்க முடியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு பாரத்தின் ஆவினால் தேவன் எங்களை நிறைத்தார் என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள். நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தேவன் நமக்கு தரும்படி, உங்களுக்கு தரும்படி, உங்கள் ஜெபக்குழுக்கு தரும்படி. Shall we pray together? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பசுத்த பரலோக பிதாவே, மன மகிழ்ச்சியானது வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, பெருமூச்சு வேண்டுதல் ஆவியானவர், வாக்கு கடங்காத பெருமூச்சின் வேண்டுதல் ஆவியானவர். தகப்பனே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு கண்ணோக்கி பாருங்க ராஜா. உலகம் பொல்லாங்கில இருக்கிறது ராஜா. உலகம் பலவிதமான அசுத்தத்துல காணப்படுகிறது ஆண்டவரே. ஒரு பிள்ளைங்க கூட ஆண்டவரே அசுத்தத்துல காணப்படக்கூடாது அப்பா ராஜா. எங்கள் பிள்ளைகள் பின்மாற்றத்துல போக கூடாது அப்பா. உம்மை விட்டு விலகி போக கூடாது அப்பா. உம்மை விட்டு விலகி போய் சங்காரத்துல விழக்கூடாது ஆண்டவரே. சங்காரத்துல விழக்கூடாது அப்பா. அழிந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம் அப்பா. ஒரு பெருமூச்சு வேண்டுதல் எங்களுக்குள்ள இறங்கும்படியா செபிக்கிறோம் அப்பா. நீர் வாக்கு கடங்காத பெருமூச்சு வேண்டுதல் ஆவியானவா
இப்போதே ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு பெருமூச்சு ஆவியானவர் இறங்குவீராக ராஜா. எங்கள் இருதயத்தில் ஆண்டவர் சிந்தனையில உம்முடைய அபிஷேகம் இறங்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பாவத்தை குறித்து ஒரு பாரத்தை தாங்கப்பா. அசுத்தமான உலகில் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் பின்மாற்றத்தில் போய் கொண்டிருக்கிறாங்களப்பா. தகப்பனே அதை தடுத்து நிறுத்தத்தக்கதாக ஒரு வேண்டுதல் அபிஷேகத்தை தாங்கப்பா. ஒரு விசை எல்லாரும் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆவியானவர் வரும்போது அங்கு விடுதலை உண்டு வேதம் வாசிக்கிறோமே. பரிசுத்த ஆவியானவர் இப்போதே இந்த வேளையில ஒவ்வொரு நிரப்புவீராக, நிரப்புவீராக. உம்முடைய அக்கினி அபிஷேகம் ஓ ரீலா தூரி மிக்கரபா சிக்கரா தூரி மிக்கரபா இப்போதே இறங்கட்டுங்கப்பா, இப்போதே இறங்கட்டுங்கப்பா. எல்லா போதை வஸ்துல பிடிக்கப்பட்ட இளைஞர்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே விடுதலை வரட்டுங்கப்பா. எல்லா பாவ பிடியில பின்மாற்றத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு வெளியேறத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இப்போது ஆண்டவரே மன மாற்றத்தை தாங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும் என்று சொல்லுகிறப்பா. இப்போதே உயிர் மீச்சு வரட்டும், ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரியட்டுங்கப்பா. அம்மா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் பின்மாற்றத்தில் போக கூடாது, உண்மை விட்டு விலகி போக கூடாது அப்பா. சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அப்பா. அப்படிப்பட்ட கடைசி நாட்களிலே தகப்பனே விசுவாச நிலைத்து நின்று உமக்காய் வைரக்கத்தோடு வாழத்தக்கதாக கர்த்தர் பிள்ளைகளுக்கு கர்த்தர் எழுப்பி ராகராஜா ஊற்றுங்கப்பா. உம்முடைய வல்லமை ஊற்றுங்கப்பா. இப்பொழுது தகப்பனே பெரு மூச்சு எங்களுக்குள்ள வரட்டுங்கப்பா. தேசத்தை அழிகின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை பார்த்து பெருமூச்சு விடத்தக்கதாய் அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி ஊற்றுங்கப்பா. அப்படிப்பட்ட ஜெப ஆவி ஊற்றுங்கப்பா. எங்களுக்குள்ள பாவங்களை பார்க்கும்போது, அசுத்தமான காட்சிகளை பார்க்கும்போது தகப்பனே அழிந்து போகிற ஒவ்வொரு வாலிபனை குறித்து ஆண்டவரே பாரத்தை தாங்கப்பா. ஜெபிக்கிற ஜெப ஆவியை எங்கள் ஒவ்வொருக்கும் ஊற்ற முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காய் உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். நீர் ஊற்றி நம்முடைய அபிஷேகத்துக்காய் நன்றியா, நீர் கொடுத்த விடுதலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சகல துதிகன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே தாவீதின் குடும்பத்தின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன் என்று சொன்னீங்க. உங்க ஆவியை ஆண்டவரே இப்பொழுது இந்த இணைப்பில் இணைந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, முழு உலகத்திலும் இருக்கிற எல்லா தேவ சபைகளில் இருக்கிற ஜெப வீரர்கள் மேல கர்த்தர் ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறவர்களை தூண்டி எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம், தட்டி எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்கப்பா, மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்கப்பா. பட்டணங்கள் தேசங்களில் நடக்கிற அருவருப்புகளை நிமித்தம் புலம்பி அழுகிற எல்லாருடைய நெற்றிகளிலும் இன்றைக்கு ஆண்டவர் முத்திரையை போடும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால முத்திரை போடப்படுவதாக, முத்திரை போடப்படுவதாக. இவர்கள் கர்த்தருக்குரியவர்கள், இவர்கள் மன்றாடுவதற்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவரே நீங்க ஒரு சிலரை இன்னைக்கு பிரித்து எடுத்துத்தான் ஆகணும். வேறு எந்த ஊழியத்தை செய்யாவிட்டாலும் இந்த மன்றாட்டின் ஊழியத்தை செய்கிற ஸ்திரீகளை, புருஷர்களை, வாலிபர்களை எழுப்பும்படியா ஜெபிக்கிறையா, சிறு பிள்ளைகளை எழுப்பும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு அக்கினியை நீங்க தேசத்துல ஊற்ற போறதற்காய் உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்கள் கண்கள் காண போகிறதற்காக உமக்கு நன்றி. ஜெபிக்கிற மக்கள் மேல் ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நெற்றியில முத்திரை போட்டிருக்கிறவர்களை கிட்டாதிருங்கள் என்று சொன்னது போல இவர்களை நீர் பாதுகாக்கிறதற்காக உமக்கு நன்றிப்பா. எல்லா குடும்பங்கள் மேல் இயேசுவின் ரத்தத்தை பூசி ஜெபிக்கிற ஐயா, ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேல் ஒரு ஜெப ஆவியை ஊற்றும்படி ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபஆவி ஊற்றுமையா,
ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த பாடலை அப்படியே ஒரு ஜெபமாக பாடுங்க எல்லாரும் இணைந்து. ஹalleluya. ஜெபஆவி ஊற்றுமையா. Thank you Jesus. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே, என் தேசத்திற்காய் கதறணுமே. ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும், கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. Thank you Lord. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீங்களே. உங்க அக்கினியை ஊற்றுங்கப்பா. நாங்கள் ஒரு எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த எழுப்புதலுக்கு முன் அடையாளமாய் இப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை உங்க ஜனங்கள் எல்லாருமே ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு irresistible ஒரு ஸ்பிரிட் ஆண்டவரே, அவங்க நினைச்சா கூட நிறுத்த முடியாத ஒரு ஜெப அபிஷேகம் ஆண்டவரே. தூங்க நினைத்தாலும் தூங்க முடியாத ஒரு ஜெப அபிஷேகம் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்தோடு கூட ஆண்டவரே காரியங்களை செய்ய நினைத்தாலும் அதிலிருந்து வேறு பிரிக்கிற ஒரு ஜெப அபிஷேகம் ஆண்டவரே இந்த நாட்கள்ல நீங்க ஊற்றுங்க. விசேஷமாய் பல ஸ்திரீகள் ஆரம்ப நாட்களிலே நன்றாய் ஜெபித்தவர்கள் முடங்கி போய் கிடக்கிறார்களே, அவர்கள் எல்லாரையும் தட்டி எழுப்பும்படியா ஜெபிக்கிறையா. அவர்கள் மேல் இருக்கிற நுகத்தடிகளை முறித்து போடும்படியா ஜெபிக்கிறையா. ஜெபிக்க முடியாதபடி அவர்களை சிக்க வைத்திருக்கிற பாவ வலைகள், குடும்பத்தின் பாரங்கள், சரீர பலவீனங்கள், இவைகள் எல்லாவற்றை கர்த்தர் எடுத்து போட்டு அவர்கள் எல்லாரும் மேல ஒரு ஜெப அபிஷேகத்தை ஊற்றுங்க. எல்லா சபைகளும் விழித்துக் கொள்ளட்டும், எல்லா ஊழியங்களும் விழித்துக் கொள்ளட்டும். எல்லா ஊழியர்கள் மேலும் உங்க ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. சபைகளிலே இரவு ஜெபங்கள் நடக்கட்டும், ஜெப குழுக்கள் எல்லாம் விசேஷித்த ஆசரிப்பை கூறட்டும். சபைகளிலே ஆண்டவரே முழங்காலில் நின்று கதறுகிற மக்களை எழுப்புங்கப்பா. ஒவ்வொரு சபையிலும் எழுப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய சபைகள் அனல் கொள்ளட்டும் ஆண்டவரே, ஆவிக்குரிய ஊழியர்கள் அனல் கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஜெப அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மன்றாட்டின் அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. நீங்க ஊற்றித்தான் ஆகணும் ஆண்டவரே, நீங்க தந்துதான் ஆகணும். நீங்க தராம நாங்க உங்களை விட போகிறது இல்ல ஆண்டவரே. கர்த்தருடைய எழுப்புதலை நாங்கள் காண விரும்புகிறோம், எங்கள் நாட்களில் காண விரும்புகிறோம், எங்கள் காலங்களில் காண விரும்புகிறோம். கர்த்தருடைய அக்கினி ஊற்றப்பட விரும்புகிறோம். வீதிகள் தோறும் எழுப்புதலை பார்க்க விரும்புகிறோம், சபைகள் தோறும் எழுப்புதலை பார்க்க விரும்புகிறோம். பாவிகள் கதறி அழுகிற ஜெப சத்தத்தை கேட்க விரும்புகிறோம். ஆண்டவரே ஊற்றுங்கப்பா, ஆண்டவரே ஊற்றுங்க. நிர்விசாரங்களை எடுத்து போடுங்க, சோம்பலை எடுத்து போடுங்க, அசதிகளை எடுத்து போடுங்க, உலக ஆவியை எடுத்து போடுங்க ஆண்டவரே. மாம்ச கிரியைகள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம், கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் ஒவ்வொருவர் மேல இறங்குவதாக, இறங்குவதாக.
ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. நீங்க ஜெபித்த மாதிரி நாங்க ஜெபிக்கணும். நீங்க கெத்சமனில ஜெபித்த மாதிரி நாங்க ஜெபிக்கணும். மாம்சத்திலிருந்த நாட்களில் மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து விண்ணப்பம் செய்த உங்களை போல ஜெபிக்கிறவங்களை எழுப்புங்க. உங்களை போல ரத்தம் சிந்தி ஜெபிச்சிங்கப்பா, ரத்தம் சிந்தி ஜெபிச்சிங்க. நாங்களும் அப்படி ஜெபிக்கணும் ஐயா. உங்க மேல இருந்த அந்த அபிஷேகத்தை எங்க எல்லாரும் மேலே ஊற்றுங்க. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி தகப்பனே. செய்ய போகிறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே வரும் நாட்களில் செய்ய போகிறார். உங்கள் சபைகள், உங்கள் ஜெபக்குழுக்கள், உங்கள் பட்டணங்கள், உங்கள் கிராமங்களிலே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தரப்போகிறார். தயவு செய்து நீங்கள் ஆரம்பித்த ஜெபக்குழுவை நிறுத்தி விடாதிருங்கள். உங்களில் அநேகர் சொன்னீர்கள், எங்கள் ஊர்களில் எங்கள் பட்டணத்தில் ஜெபிக்க துவங்கி விட்டோம், ஆண்டவர் கிரியை செய்ய துவங்கி விட்டார் என்று. தயவு செய்து நிறுத்தாதிருங்கள். உங்களைப் போல பல இடங்களில் இதை போன்ற ஜெபக்குழுக்களை துவங்க வேண்டியது உங்கள் பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாரையும் பார்த்து நீங்கள் இப்படி ஒரு ஜெபக்குழுவை துவங்குங்கள், ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் என்று அவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். வரும் நாட்களில் நம்முடைய காலத்தில் நாம் எழுப்புதலை பார்க்க போகிறோம். நம்முடைய ஊர்களில் எழுப்புதல், நம்முடைய தேசத்தில் எழுப்புதல், நீங்கள் வசிக்கிற தேசத்திலும் அந்த எழுப்புதல் அக்கினி பற்றி பிடிக்கும். ஹல்லேலூயா. சரி, இன்னொரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 25, 26, 27 படிக்கலாமா? அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை அவைகளின் படி செய்யவும் பண்ணுவேன். சரி, ஆண்டவர் செய்கிற கிரியைகளில் ஒரு கிரியை இருதயத்திற்குள் நடக்கிற மாற்றங்கள். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்கள் எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆண்டவர் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். இது ஒரு புது உடன்படிக்கை. புது உடன்படிக்கையிலே ஆண்டவர் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவார் என்பது அவரது வாக்குத்தத்தம். அடுத்து சொல்கிறது, நவமான இருதயத்தை கொடுத்து உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை செய்ய வேண்டும். பிசாசானவன் இருதயங்களை கடினப்படுத்தி வைத்திருக்கிறார். டெவில் ஹஸ் ஹார்டன்ட் ஹார்ட்ஸ். யங் பீப்புளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்கள், முதியோர்கள், எல்லா இருதயமும் கல்லை போல இருக்கிறது. இங்கே வசனம் சொல்கிறது, உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இந்த மாற்றத்தை தேவன் செய்யணும். உங்கள் வீட்டில் நடக்கணும். உங்கள் பிள்ளைங்க இருதயத்தில் இந்த மாற்றம் நடக்கிறத நீங்கள் பார்க்கணும். உங்கள் பிள்ளைங்க மாற்றப்பட்டிருக்கிறதை உங்கள் கண்கள் காணணும். பட்டணங்களில் வாலிபர்கள் மாற்றப்பட்டிருக்கிறதை நம்ம கண்கள் காணணும். சபையில் மாற்ற வரணும். ஜெபிக்க போகிறோம். This is a promise. So we can claim this promise and we can pray with this promise. ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் கர்த்தரோட தகப்பனே உடைய பாதபடியில் வந்து நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, பண்டிகை நாட்களிலும் நியமித்த காலத்திலும் அப்பா ஸ்தோத்திரிக்கிறப்பா. எக்காலம் ஊதுங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் இருக்கிற சமூகத்தில் எக்காலங்களில் நாங்கள் ஊதும்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்காக, அடுத்த கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற தலைமுறைகளுக்காக நாங்கள் கண்ணீரோடு உடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைய காலம் ஊதும் போது எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்ததை ஆண்டவரே எங்களுடைய காலத்தை தேவன் கேட்பீராக ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரை காண்பீராக. எங்கள் பிள்ளைகளுடைய இருதயங்கள் எல்லாம் உப்பக்கம் கர்த்தாவே திருப்பப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ எழுதி இருக்கிறபடி கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு அப்பா சதையான இருதயத்தை கொடுப்பேன்னு சொன்னீர் ஆண்டவரே. இதோ இந்த வேளை எங்கள் பிள்ளைகளுடைய இருதயங்கள் எல்லாம் தொடப்படுவதாக இயேசுவின்
நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே. இருதயமே கர்த்தாவே திருக்குள்ளத மகா கேடுள்ளதமா இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. சோதரிக்கிற இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள், அப்பொழுது அதனிடத்தில் ஜீவ ஊற்று புறப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்க பிள்ளைகளுடைய இருதயம் எல்லா காவலோடு காத்துக்கொள்ள அப்பா நீங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. கிருபை கொடுங்கப்பா. எங்களால எங்க பிள்ளைகளை காக்க முடியாது ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளால கூட அவளை பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழ முடியாதது தேவனால முடியும் கர்த்தாவே. மனுஷனால முடியாதது எங்க தேவனால முடியும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை நீங்க ஊற்றுவீராக ஆண்டவரே. ஊற்றுவீராக. உணர்வில்லாமல் இருக்கிறது எங்க பிள்ளைகளுடைய இருதயம் எல்லாம் உணர்வு அடையட்டும் ஆண்டவரே. பாவ உணர்வு வரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உணர்வில்லாத இருதயம் எல்லாம் இருள் அடையும் என்று போடப்பட்டிருக்கிறதே. எங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயம் எல்லாம் ஆண்டவரே அப்பா இருள் அடைய வேண்டாம் ஆண்டவரே. ஒரு வெளிச்சம் வரட்டும் ஆண்டவரே. அந்த சவுலுக்கு எப்படி ஒரு வெளிச்சம் வந்து ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறவருடைய வாழ்க்கை எல்லாம் தலைகீழாய் மாறிச்சு ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய இருதயத்துல ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும் இயேசுவின் நாமத்துல கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு வெளிச்சம் வரட்டும் ஆண்டவரே. இருதயம் மாற்றப்படட்டும். கல்லான இருதயம் எல்லாம் எடுத்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்துல. ஒரு வெளிச்சம் வரட்டும். ஆதியாகமத்துல வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற ஒண்ணு ஆண்டவரே ஒரு வெளிச்சம் வந்தது ஆண்டவரே. அந்த வெளிச்சம் எங்க பிள்ளைகளுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. இருதயம் மாற்றப்படட்டும். திருப்பப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ராஜாக்களுடைய இருதயம் போல எங்க பிள்ளைகளுடைய இருதயமா உங்க கரத்துல இருக்கிறது அப்பா. திருப்புங்க ஆண்டவரே. தர்க்கத்தி வல்லக்காய் திருப்புவது போல எங்க பிள்ளைகள் எல்லாம் சிறையிருப்புக்குள்ள இருக்கிறாங்க. பாவத்திற்குள்ள இருக்கிறாங்க. அடிமைத்தனத்திற்குள்ள இருக்கிறாங்க ஆண்டவரே. திருப்பும்படி இந்த மாலை வேளையில ஒரு விஷயம் நாங்கள் ஜெபிக்கிறோம். நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவி நாங்க பிள்ளைகளுடைய ரீலா ரூத ஷவர்து நீ மாக்கறனப்பா நிரப்பப்படுவதாக. என் பாத்திரம் நிரம்பி வழுகுதல் தாவீது சொன்னது போல இயேசுவின் நாமத்தில் எங்க பிள்ளைகளுடைய இருதயம் எல்லாம் நிரப்பப்படட்டும் அப்பா. நிரப்பப்படட்டும் அப்பா. பாத்திரம் நிரப்பட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தரையே ஸ்தோத்திரிப்பேன் தாவீது சொன்னது போல ஆண்டவரே எங்க பிள்ளைகள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை துதிக்கட்டும் ஆண்டவரே. துதிக்கட்டும் ஆண்டவரே. எருசலேமே உன் கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி என்ற வேத வசனத்தின்படி எங்க பிள்ளைகளுடைய இருதயங்கள் எல்லாம் உம்மை ஸ்தோத்தரிக்கட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய இருதயம் எல்லாம் உம்மை துதிக்கட்டும் ஆண்டவரே. துதியினால எங்க பிள்ளைகளுடைய இருதயம் நிரம்ப வேண்டுமாய் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புற எல்லா தீய சக்திகளையும் அந்தகார கிரியையும் வானமுடைய பொல்லாத சேனைகளையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் கட்டி நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை கொண்டு நீங்க பெரிய எழுப்புதலை செய்வீராக. பிள்ளைகளை கொண்டு நீங்க பெரிய காரியங்களை செய்வீராகப்பா. எல்லாற்றும் வல்லமையுள்ள கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல சொன்னோல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே இங்கு வர வேண்டும் வல்லவரே நல்லவரே தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளமே கோதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே இங்கு வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. உங்களை வரவேற்கிறோம் ஆவியானவரே. எங்கள் மத்தியில நீங்க எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு முழுவதும் நாம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து தான் பல காரியங்களை நாம் தியானிக்கிறோம். ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த 37ஆம் அதிகாரம். அங்கே நம்பிக்கை இழந்து போன அந்த பள்ளத்தாக்கிலிருந்து
உயிரை உண்டு பண்ணின தேவனுடைய கிரியைகளை பார்க்கிறோம். வசனம் 2. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இந்த அதிகாரத்துல நம்பிக்கை எல்லாம் இழந்து போன இஸ்ரவேலரின் நிலைமை, உலர்ந்த எலும்புகள், மரித்தாயிற்று, மரித்த சரீரம் அழுகிவிட்டது, அழுகின சரீரம் முற்றிலுமாய் அது மறைந்து விட்டது, எலும்புகள் மாத்திரம் கிடக்கிறது. எலும்புக்கூடுகள் தலை உடல் என்று சேர்ந்து இல்லை, அவைகள் ஒரு பெருங்கூட்டமாய் சிதறி கிடக்கிறது. உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் அப்படிதான் இருக்குது சூழ்நிலைமை. என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களா? என் கணவர் ரட்சிக்கப்படுவாரா? என் மனைவி ரட்சிக்கப்படுவாளா? எனக்கு இந்த வியாதி சுகமாகுமா? என் பிரச்சனை மாறுமா? குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்குமா? பிள்ளைகளின் வாழ்க்கை கட்டப்படுமா? இப்படிலாம் பல பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. உயிரடையுமா என்று கேட்ட அதே அதிகாரத்தில் அவர்கள் சேனைகளாய் காலூன்றி நின்றார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த அற்புதத்தை செய்தது ஆவியானவருடைய வல்லமையும் ஜெபிக்கிறவர்களுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளும். ஸோ இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். உங்கள் குடும்பங்களில் இருக்கிற எல்லா சூழ்நிலைமைகளும் மாறப்போகுது. கர்த்தர் விடுதலையை தரப்போகிறார். பெரிய அற்புதங்கள் நடக்க போகிறது. we are going to pray. ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. மரித்தாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றவரே, மரித்தாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் எங்கள் தேவனே. அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஒரு வேளையும் நேரத்தையும் அப்பா ஒரு முகாந்திரத்தோடு இந்த நாளை நீர் முன்குறித்தப்பா. தேசத்துல கத்தாவே, இப்படியாய் கத்தாவே உயிரற்று கிடக்கிற ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க சித்தம் வச்சீங்களேப்பா. அதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. இஸ்ராஜா அப்பா, நித்தியானந்தம் உள்ளவராய், ஜீவனும் தீர்க்காயுசுமானவராய், என்றும் அரசாளுகிற யூத ராஜசிங்கமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திலப்பா நாங்கள் இன்று வந்து நிற்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால கத்தாவே இந்த நாளில கத்தாவே அப்பா எங்கெல்லாம் கத்தாவே ஜனங்கள் பெருமூச்சோடு அப்பா ஒன்றுமில்லை, எல்லாம் இழந்து விட்டேன், என் வாழ்க்கையில இனி ஒன்றுமில்லை, நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் என்று கத்தாவே தகப்பனே இந்த வேளையில நிற்கதியாய் நிற்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் இஸ்ராஜா ஆவியானவரே உம்முடைய ஒரு தொடுதல் இந்த நாளில் அவர்களுக்கு உண்டாக வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. மரித்த சரீரத்தை உயிரோடு எழுப்பின உயிர்ப்பித்த ஆவியானவருடைய அந்த பெல்லன், உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமை அப்பா இவர்களுக்காய் நீ ரத்தத்தை சிந்திருக்கீங்களப்பா. உங்க உயிர் தெழுந்த வல்லமை கத்தாவே ஏசையா, உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை அப்பா இந்த வேளையில இந்த ஆத்துமாக்களின் கத்தாவே சிந்தையில கடந்து செல்லும்படியாய், அவர்கள் சிந்தையை உயிர்ப்பிக்கும்படியாய் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கெல்லாம் பெருமூச்சு விட்டு என் வாழ்க்கை போதும் என்று முடித்துக் கொள்ள நினைக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேளையில ஆவியானவர் தாமே தொடுவீராக. அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஓ, இந்த வேளையில ஒவ்வொருவரையும் அப்பா நீர் உம்முடைய உயிர்ப்பிக்க வல்லமை சிந்தைக்குள்ள கடந்து செல்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் நினைக்கிறதற்காய் நன்றி. நெறிந்த நாளிலை முறிக்காத தெய்வமே, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறவரே, வியாதியின் கொடுமை எவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாகல, என் வாழ்க்கையில அப்பா இதற்கு ஒரு முடிவே இல்லையா, சுகமே வராதா என்று நினைக்கிற ஒவ்வொருவரையும் யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா உம்மிடத்தில் வந்த ஒவ்வொருவரையும் இயேசுயா நீர் வாழ்ந்த நாட்கள்ல மனதுருகி தொட்டீங்களப்பா. ஒவ்வொருவரையும் தொட்டீங்களே. இன்னைக்கு உங்க அந்த சுகமாக்குகிற கரம், உங்க தழும்புள்ள அந்த கரப்பா இப்படியா எங்களை ஆக்கிற ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் உங்க கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால உண்டாகிற அற்புத சுகம் அப்பா, அற்புத சுகம். இது வராது, இதுக்கு சுகம் இல்ல, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்கிற ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி இந்த வேளையில கதறுகிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுகிறதற்காய் நன்றி, நீர் தொடுகிறதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய அற்புத வல்லமை, உங்க சுகமாக்குற வல்லமை யெகோவா ராஃபா ஒவ்வொருவர் மேலும் கடந்து
கொடுக்கிறதற்காய் நாங்க நன்றி செலுத்துறோம்ப்பா. நன்றி செலுத்துறோம் தகப்பனே. கடன் பாரம், பிரச்சனை, வேலை இல்ல, மன அழுத்தம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சுபிட்சம் இல்லை என்று அழுகிற ஒவ்வொரு பெற்றோருடைய கண்ணீரையும் அப்பா அப்பா பரலோக தகப்பனே, உத்தமமாய் நடக்கிறவர்களை அப்பா நீர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, எவ்வளோ தேடிட்டு எனக்கு வேலை இல்லை, என் பிள்ளைக்கு விடுதலை இல்லை, மன அழுத்தம், திருமணம் ஆகலை என்று அங்கலாய்க்கிற பெற்றோருடைய பெருமூச்சப்பா. வயது போயிட்டே இருக்கு, இன்னும் அவன் மாறல என்று சொல்கிற பெற்றோருடைய கண்ணீருக்கு அப்பா, அந்த வேளையில் அப்படிப்பட்ட பிள்ளைகளை, குமாரரையும் குமாரத்திகளையும் அப்பா உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சந்ததிகளை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இப்படியாய் கேட்கிற ஒவ்வொரு பெற்றோருடைய இந்த விண்ணப்பத்துக்கு என் தேவன் பதில் கொடுங்கப்பா, பதில் கொடுங்க. அந்த பிள்ளைகளை தொடுவீராங்க. எந்தெந்த பிள்ளைகள் மன அழுத்தத்துல இருக்காங்களோ இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாவதாக. விடுதலையின் நாயகனாய் இந்த குடும்பங்கள்ல கடந்து வாங்க தகப்பனே. உம்முடைய விடுதலை, நீர் கொடுக்கிற விடுதலை அப்பா, நீர் கொடுக்கிற அந்த பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினால கொடுக்கப்படுகிற விடுதலை இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்குள் கடந்து வருவதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா ஒரு சுபிட்சம் உண்டாவதாக. திருமண தடைகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால. இனி இவர்கள் அலைந்து திரிவது இல்லை. அலைச்சல்களை அறிந்த தேவன் இந்த நாட்கள் அப்பா தேடி வந்து உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்ற வார்த்தையின் படியாய் இவர்கள் இருதயம் பூரிக்கும்படியாய் அழுது கிடந்த நாட்களுக்கு அப்பா நீர் ஒரு முடிவை உண்டு பண்ணுகிறதற்காய், யுத்தங்களை ஓயப்படுகிற தேவ ஆவியானவர் இந்த நாள்ல இந்த குடும்பங்களில் உம்முடைய கர்த்தாவே கரம், கர்த்தாவே நீட்டப்படுகிறதற்காய் உங்க தயவுள்ள கரம்ப்பா, உங்க தயவுள்ள கரம்ப்பா, உங்க நன்மை செய்கிற கரம் இந்த குடும்பங்களுக்குள்ள கடந்து வந்ததற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் மன அழுத்தங்கள் வெளியேறுகிறதற்காய் நன்றி. பொல்லாத பிசாசின் கிரியைகள் பிள்ளைகளுக்குள்ளிருந்து விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால விலக்குகிறோம். இயேசுவின் நாமத்தினால சிந்தையில விடுதலை, ஆவியில விடுதலை, ஆத்துமால விடுதலை இயேசுவின் நாமத்தில. அடங்காத பிள்ளைகளையா, கீழ்ப்படியாத பிள்ளைகள், பெற்றோருக்கு கண்ணீரை கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாள்ல தொடுவீராக. தொடுங்க தகப்பனே. உம்முடைய வார்த்தை பிள்ளைகளுக்குள்ள கடந்து செல்லட்டும் ஐயா. எப்படியாவது உம்முடைய வார்த்தை இந்த பிள்ளைகளுடைய கண்களை திறக்கட்டும் ஐயா. எப்படியாவது கர்த்தாவே வாலிபன் தன் வழியை கர்த்தாவே வசனத்தினால மட்டும்தான் பரிசுத்தம் பண்ண முடியும் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின் படியாய் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கர்த்தருக்கு பரிசுத்தம் சந்தைகளுடைய நெத்தியில எழுதுங்கப்பா. இப்படி புலம்புகிற ஒவ்வொரு குடும்பத்தின் சந்ததிகளுடைய நெத்தியில கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று இயேசுவின் நாமத்தில் எழுதப்படுவதாக, எழுதப்படுவதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் 100% பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண தகப்பனிடத்திலிருந்து உண்டாகிறது என்று விசுவாசித்து நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாள்ல குடும்பத்தில் ஒரு சுபிட்சம் உண்டாவதாக. கையின் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தானே, அதே போல உம்மோடு கர்த்தாவே குடும்பம் குடும்பமாய், பிள்ளைகளும் கணவனும் மனைவியுமாய், குடும்பம் குடும்பமாய் கர்த்தாவே உம்மை தேடுகிற இருதயத்தை கொடுங்கப்பா. கர்த்தாவே வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்து ஒவ்வொருவரும் உங்க சமூகத்துல மனஸ்தாபத்தோடு கர்த்தாவே உங்க சமூகத்துல அவர்கள் உபவாசத்தை நியமித்து காத்திருக்கிற இருதயத்தை தாங்கப்பா. குடும்பத்தின் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி ஜீவனுள்ள தேவனில் இருக்கிறீர் என்பதை கர்த்தர் இந்த நாட்கள்ல ஒவ்வொரு குடும்பத்திலும் அறிய பண்ணுவீராங்க. உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாய கர்த்தரை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை சொன்னீங்களே, வார்த்தையின் படியாய் உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ணியப்பா. குடும்பம் குடும்பமாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயமும் அற்புதமும் அப்பா இயேசுவின் நாமத்துல கடந்து வந்ததென்று நன்றி செலுத்துறோம்ப்பா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே நம்முடைய குடும்பங்களிலே கிரியை செய்ய போகிறார். வரும் நாட்களில் நாம் என்ன ஜெபித்தோமோ அந்த ஜெபத்தின்படியே தேவனுடைய கிரியை நிச்சயம் நீங்கள் பார்ப்பீர்கள். சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இவ்வளோ நாட்கள் ஜெபிக்கிறேன், பதில் வரவில்லை என்று நினைக்கிறீர்களா? ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 34 அதிகாரம் 26வது வசனம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆண்டவர் முன்னாடி உள்ள வசனங்களை எல்லாம் படித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைமை. ஆனால் இங்கே நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். அந்த வார்த்தை ஏற்ற காலம். ஆண்டவர் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார்.
அந்த காலம் வரைக்கும் நம்மளை அமைதியாக இந்த ஜெபத்தில் நடத்துவார். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அந்த மழை உங்கள் குடும்பங்களில் பெய்யும்படி, உங்கள் வாழ்க்கையில் பெய்யும்படி, நம்முடைய சபைகளில் பொழியும்படி ஜெபிக்க போகிறோம். அது ஒரு ஆவியின் அருள் மாதிரி மழையாக இருக்கும், ஒரு அபிஷேக மழையாக இருக்கும், ஒரு ஆசீர்வாதத்தின் மழையாக இருக்கும், கண்ணீர்களை எல்லாம் துடைக்கிற களிப்பின் ஒரு நாட்களாய் நிச்சயமாக இருக்கும். We are going to pray. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடுத்த சந்ததிக்காக, ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த சந்ததியின் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும் ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு ஆசீர்வாத மழையின் ஆண்டவரே பெருக்கங்கள் உண்டாவதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இவருடைய ஜெபங்களுக்கு ஏற்ற பதில்களை கர்த்தர் கொடுப்பீராக. எல்லாருடைய கண்ணீர்களுக்கும் ஏற்ற காலத்தில் பதில் வருவதாக. இவர்கள் வாழ்க்கையில் உம்முடைய சமூகத்தில் தெரிவித்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஏற்ற காலத்தில் ஆண்டவரே பதிலை கர்த்தர் கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு ஆசீர்வாத மழையின் அனுபவம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு கையளவு மேகம் எழும்பின போது ஆண்டவரே மேகம் கருத்து பெருமழையின் சத்தத்தின் இரைச்சல் கேட்டது போல ஒவ்வொரு குடும்பங்களிலும் பெருமழையின் இரைச்சலின் சத்தங்கள் இந்த நாட்களில் கேட்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் தெரிவித்த அன்றைய ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் பரலோகம் கேட்டு பதில் தருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றங்கள் வரட்டும், குடும்பத்தில் விடுதலை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். அதிசயங்கள் நடப்பதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. நீண்ட நாட்கள் காத்திருப்புகளை எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் முடிவடைய பண்ண வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய நன்மைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருவதாக. நீர் ஆயத்தம் பண்ணின திட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஏற்ற காலத்துல ஒவ்வொருடைய சிரசிலும் வருவதாக சொல்லி ஆண்டவரே உங்க நாமத்துல நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு அபிஷேகத்தின் மழையை இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொருவர் மேல கர்த்தர் நீர் ஊற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு ஆவிக்குரிய அபிஷேகத்தின் மழை எல்லா சபைகளிலும் ஊற்றப்படட்டும், எல்லா வாலிபர்கள் மேல ஊற்றப்படட்டும். கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்ற வார்த்தையின்படியே கடைசி கால அபிஷேகத்தின் மழை இந்த நாட்களிலே ஊற்றப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஒவ்வொருவர் மேல ஊற்றுவீராக. தாகத்தோடு இருக்கிறவர்கள் மேல் ஊற்றுவீராக, வாஞ்சியோடு இருக்கிறவர்கள் மேல் ஊற்றுவீராக. ஒவ்வொரு சந்ததியின் மேலையும் கடைசி கால அபிஷேகத்தின் எழுப்புதலின் மழை இந்த நாட்களில் ஊற்றப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொருவர் வீட்டிலும் ஒரு ஜெப அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஜெப அபிஷேகம் ஊற்றப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் எழுப்புதலை பயன்படுகிற பாத்திரங்களாக உங்க அபிஷேகத்தினால நீங்க நிரப்ப போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உங்க வார்த்தையை நாங்கள் நம்பி இருக்கிறோம், உங்க வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உங்க வார்த்தையை நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க கிரியை செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற காலத்தில் பதில் தந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளை கர்த்தர் நீங்க சாட்சியா நிறுத்த போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதற்காய் மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தபடி இந்த 3 மாதங்கள் எவ்ரி சாட்டர்டே 3:30 to 4:30 ஊழியம் செய்ய விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். போன வாரத்தில் இந்த சனிக்கிழமையில் அநேகர் அதில் பங்கு பெற்றார்கள். அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது. மாதம் ஒரு முறை உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு இந்த லிங்க் வேண்டுமென்றால்
அலுவலகத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். 9244448080 என்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த லிங்கை அனுப்பி வைப்பார்கள். இந்த லிங்கில் சனிக்கிழமை மதியம் 3லிருந்து 4:30 வரைக்கும் அநேகர் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மிடில் ஈஸ்ட், கனடா என்றெல்லாம் இதிலிருந்து கலந்து கொள்கிறார்கள். ஆகவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள். இதை நாங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. ஏனெனில் இதில் பல காரியங்கள் அது சுவிசேஷத்திற்காக பேசுகிறபடினால் இதை தொலைக்காட்சியில் நாங்கள் டெலிகாஸ்ட் செய்ய முடியாது. ஆகவே நீங்கள் இந்த லிங்கில் ஜாயின் பண்ணாதான் உண்டு. போன வாரம் அநேகர் இதில் இணைந்தீர்கள். உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொன்னீர்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி. நிச்சயமாகவே ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஒரு சகோதரியின் இடத்தில் வந்து சொன்னார்கள், யாருக்காவது சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்றால் நான் எப்படி சொல்ல போகிறேன் என்ற ஒரு பயம் இருக்கும். இந்த வாரம் நீங்கள் எனக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுத்தீர்கள் என்று சொன்னார்கள். தெளிவாக எளிதாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். நீங்கள் வந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம். ஜெபிக்கிற நீங்கள் நிச்சயமாக ஆத்துமாதாயம் செய்கிறவர்களாய் மாறப்போகிறீர்கள். சரி, நீங்கள் கேட்கலாம், சனிக்கிழமை 3 மாதத்திற்குத்தான் இது, அதோடு அது முடிந்துவிடும். அதை அடுத்து இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயர் இதே போல் சனிக்கிழமையில் தொடரும். அதுவரைக்கு செவ்வாய்க்கிழமை இதை தொலைக்காட்சியிலும் யூடியூபிலும் நாங்கள் பதிவிடும். 3 மாதம் முடிந்த பிறகு மறுபடியும் நீங்கள் எல்லாரும் இதே லிங்கிலே இணைய போகிறீர்கள். சரி, ஒரே ஒரு காரியத்திற்காக கடைசியாக ஜெபித்து முடிக்க போகிறோம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசியை ஆண்டவர் நடத்துகிறார், அழகாய் நடத்துகிறார். அந்த நதியோரத்தில் கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆழம் என்று நடத்தி செல்கிறார். இப்படி நடத்தி சென்ற பிறகு வசனம் 10 சொல்லுகிறது, அப்பொழுது என் கேதை துவக்கி என்களாய் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போலவும் பல ஜாதியும் மகா ஏராளமுமாயிருக்கும். எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க. ஜெபிக்கிற மக்களை அபிஷேகத்தில் ஆண்டவர் நிறைத்து மீன் பிடிக்கிறவர்களாய் மாற்றுகிறாராம். கர்த்தர் நம்மளை ஜெபிக்கவும் வைக்கிறார், ஊழியத்திற்கு பயிற்சியும் கொடுக்கிறார். நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள், உங்களை கொண்டு அநேக மீன்களை ஆண்டவர் பிடிக்க அனுக்கிரகம் செய்வார். வசனம் சொல்லுகிறது, அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாக இருக்கும். நல்ல ஆத்துமாக்களை நாம் கொள்ளையிட போகிறோம். ஆண்டவர் ஒரு பெரிய அறுவடையை தரப்போகிறார். அதற்காக ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார், உங்களுக்கு அந்த கிருபையை கொடுப்பார், உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். லெட்ஸ் ப்ரே. அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த ஜெப வேளை நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அடுத்த சந்ததியினர் எப்படியாவது உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், உடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்துவிட வேண்டும் என்ற தேவ தரிசனத்தோடு கூட கர்த்தாவே இந்த ஜெபத்திலே நாங்கள் ஆண்டவரை இணைந்து கர்த்தாவே, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, எங்கள் ஜெபங்களை நீர் கேட்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிறதை விட அதிகமாக அவர்களுடைய வாழ்க்கையில கிரியைகளை செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ரட்சிக்கிறதோடு மாத்திரம் அல்லப்பா, அவர்களை கர்த்தாவே அன்றைக்கு பேதுருவை சொன்னது போல ஆண்டவரே மனுஷர்களை பிடிக்கிறவளாய் மாற்ற ஆண்டவரே அப்பா நீர் சித்தம் கொண்டு கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊழிய தாகத்தை ஊற்றுங்கப்பா, ஊழிய தரிசனங்களை ஊற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தரை எப்படியாவது மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று பிள்ளைகள் ஆண்டவரை தீர்மானித்து இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் மேல இந்த நாட்களிலே கர்த்தாவே ஒரு ஊழிய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, ஊழிய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை கையில எடுங்கப்பா, ஒவ்வொரு வாலிபர்களை கையில எடுங்க, பெண் பிள்ளைகளை கையில எடுங்க, சிறு குழந்தைகளை கையில எடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை கொண்ட தேசத்திலே கர்த்தாவே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளை கொண்டு கர்த்தாவே அவர்கள் படிக்கிற இடங்களிலே, அவர்கள் கல்லூரிகளிலே எங்கே இந்த பிள்ளைகள் இருக்கிறார்களோ, எங்கள் பணி செய்கிற இடங்களில் எல்லாம் இந்த பிள்ளைகளை கொண்டு கர்த்தாவே அப்பா ஒரு ஊழியத்தை கர்த்தாவே நீர் உருவாக்கி விட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு ஆத்தும அறுவடையை இவர்கள் மூலமாய் கர்த்தர் தேசத்திலே கொண்டு வருவீராக ஆண்டவரே. இவர்கள் போகிற இடமெல்லாம் ஐயா கர்த்தருக்காக எழும்பட்டும்பா, இருக்கிற இடங்களிலே கர்த்தருக்காக எழும்பட்டும்பா, படிக்கிற இடங்களிலே கர்த்தருக்காக இந்த பிள்ளைகள் எழும்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. பிரஜாதிகளுக்குள்ளும் ஆண்டவர் அப்பா எப்படியாவது உம்மை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு பவுலை தெரிந்து கொண்டது போல ஆண்டவரை இவர்களை தெரிந்து
கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, பவுலை கொண்டு ராஜா ஆண்டவரே அப்பா அந்த தேசம் எங்கும் ஐயா சுவிசேஷத்தை ஆண்டவரே பரப்பினது போல கர்த்தாவே, ஏராளமான மக்கள் திரளாய் ரட்சிக்கப்பட்டு சபைகளிலே சேர்க்கப்பட்டது போல இவர்களை கொண்டு ராஜா எங்கள் பிள்ளைகளை கொண்டு தேசத்திலே ஆண்டவரே ஒரு பெரிய அறுவடை உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இவர்களை கொண்டு ராஜா மேய்ப்பர்களை உருவாக்குங்கப்பா, தீர்க்கதரிசிகளை உருவாக்கி விடுங்கப்பா, அப்போஸ்தலர்களை உருவாகட்டும் அப்பா, போதகர்கள் உருவாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. எந்தெந்த பிள்ளைகள் ஐயா ஆண்டவரை இப்பொழுதே பிரதிஷ்டை பண்ணுகிறார்களோ, தாய்மார்கள் எந்தெந்த குழந்தைகளை ஊழியத்துக்கு என்று ஆண்டவரை வேறு பிரித்து அர்ப்பணம் செய்கிறார்களோ, ஆண்டவர் அந்த அர்ப்பணிப்பின் தாகம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறட்டும் அப்படியே நிறைவேறட்டும் அப்பா. ஆண்டவரை, குடும்பங்களிலே ஊழியக்காரர்கள் எழும்பட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரை கர்த்தருக்காக சேவை செய்கிற ஊழியர்கள் எழும்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா, சபைகளிலே ஊழியக்காரர்கள் எழும்பட்டும்பா, குடும்பங்களிலே எழும்பட்டும்பா, தேசத்திலே எழும்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொன்னீரே அப்பா. பிள்ளைகள் எழும்பட்டும் அப்பா, உமக்கு ஊழியக்காரர்களை எழும்பட்டும் அப்பா. ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளிலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இந்த நாட்களில் ஐயா எழும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உமது ஆவியை அளவில்லாமல் ஊற்றுங்க அப்பா. எசேக்கியேல் புத்தகத்திலே வாசிக்கிறது போல கணுக்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்லப்பா, மூழ்கி போகிற ஆண்டவரே ஆவிக்குரிய ஆழமான ஆண்டவரே அனுபவங்களுக்குள்ளதாக எங்கள் வாலிபர்களை இழுத்து செல்லுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இழுத்து செல்லுங்க. எங்க தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை அப்படியாய் மூழ்கி போகிற அனுபவங்களுக்குள்ளதாக ஆவிக்குரிய மாற்றங்களுக்குள்ளதாக கர்த்தாவே ஒவ்வொரு வாலிபர்களையும் இழுத்து செல்லுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சொப்பனங்களை காண்கிறவர்களாக, தரிசனங்களை உரைக்கிறவர்களாக, எச்சரிப்பின் செய்திகளை கூறுகிறவர்களாக ஒவ்வொரு வாலிபர்களையும் மாற்றுங்கப்பா, ஒவ்வொரு வாலிபர்களையும் மாற்றுங்கப்பா. ஆண்டவரை, எல்லா முரட்டு இருதயங்கள் எல்லாம் மாறட்டும் அப்பா. உடையாத இருதயங்கள் கர்த்தர் முன்பதாக உடைக்கப்படட்டுமா. நவமான இருதயத்தை கொடுத்து கல்லான இருதயங்களை எடுத்து போட்டு சதையான இருதயங்களை இப்பொழுதே ஆண்டவரை எங்கள் வாலிபர்களுக்கு தாரும் ஐயா. அடுத்த தலைமுறைக்கு தாரும் ஐயா. எங்கள் பிள்ளைகளுக்கு தாருமே சுவாமி. நீர்தான் மாற்றங்களை உருவாக்க முடியும்ப்பா. ஒரு மனிதனாலும் ஆண்டவரே வாலிபர்களிடத்திலே மாற்றங்களை உண்டு பண்ண முடியாதப்பா. ஆண்டவரே, ஒருவனை நான் இழுத்துக் கொள்ளவில்லை என்றால் ஒருவனும் என் அண்டை வர முடியாது என்று சொன்னீரே அப்பா. எங்கள் பிள்ளைகளை இழுத்துக் கொள்ளுங்கப்பா, உம் அண்டை இழுத்துக் கொள்ளுங்கப்பா. அவர்கள் உம் பின்னே ஓடி வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போகிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஜெப நேரத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் நன்றி. யார் யாரெல்லாம் தங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் எழுதி கொடுத்தார்களோ எல்லா பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் நினைவு கூர்கிறோம். திரையிலே ஆண்டவரே பதிவிடப்படுகிற எல்லா பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நாங்கள் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்றோம். ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் ஆண்டவர் நினைப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. ஆண்டவரே, இந்த ஜெபத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளை, ஜெப குழுக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயர்ல இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். யூடியூப்ல இதை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். மினிஸ்ட்ரி ட்ரைனிங் எடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உடைய அளவில்லாத கிருபை பெருகட்டும் என்று சொல்லி உடைய அடியாள் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை கூட இருப்பதாக வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளின் ஜெபத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து நீங்களும் உங்கள் பகுதியில் நடக்கிற ஜெபத்தை உற்சாகமாய் செய்யுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். எங்களோடு இணைந்து நீங்களும் சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த சோல் வின்னிங் ட்ரைனிங்க்கு உங்கள் நண்பர்கள், ஊழிய தாகமுடைய எல்லாரையும் இணைத்து சனிக்கிழமை 3லிருந்து 4:30 வரைக்கும் வந்து கலந்து கொள்ளுங்கள். மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நடத்துவார். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடை பெறுகிறது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.